பெருமாளுக்கு உகந்த எள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபிக்கு சில பொருளை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எள்ளு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் கருப்பெள்ளு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். இது நல்லா கருகாமல் சிம்லேயே வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் இதையே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய் சேர்த்தி ஒரு 1 மினிட் வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் எள்ளு கூட சேர்த்தி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ரைஸ் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி 4 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகுனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா பிச்சு சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திருங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதும் அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்திக்கலாம். இங்கே ரைஸ் எடுக்கிறதுக்கு அளவான உப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததும் வேக வச்ச ரைஸை சேர்த்திக்கலாம். இன்றைக்கி ஒரு 6 கரண்டி ரைஸ் சேர்த்திருக்கேன். ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கோவிலுக்கு டைம் ஆனதால் சூடாகவே சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் அவ்வளோதான், சூப்பரான எள்ளு சாதம் ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணி ராஜிமா ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye.